உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உள்ள பெரிய ஜீயர் மடத்தில் வேலை செய்து வந்த தேவஸ்தான ஊழியரான ரவிக்குமார் அடிக்கடி கோயிலுக்குள் சென்று வந்து கொண்டிருந்தார். இதனால் ஏற்பட்ட பழக்கத்தின் தொடர்ச்சியாக அவரை சுமார் 20 ஆண்டுகளாக உண்டியல் காணிக்கை பணம் கணக்கிடும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களில் ஒருவராக தேவஸ்தான நிர்வாகம் நியமித்தது. அவ்வாறு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் காணிக்கை பணம் கணக்கிடும் பகுதியில் இருந்து வெளியில் வந்த ரவிக்குமாரை பிடித்து தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது அவர் தன்னுடைய மலக்குடலில் பக்தர்கள் ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்திய அமெரிக்க டாலர்களை திருடி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவிக்குமாரை கைது செய்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினர். சுமார் பல ஆண்டு காலமாக தினமும் ஏழுமலையானுக்கு காணிக்கை செலுத்தும் வெளிநாட்டு டாலர்களை கடத்தி திருடியதும் அந்த பணத்தை பயன்படுத்தி சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்து இருப்பதும் அம்பலமானது. சென்னையில் அதிக மதிப்பு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, தங்க ஆபரணங்கள் போன்றவையும் இதில் அடக்கம். இது பற்றி அறிந்த தேவஸ்தான நிர்வாகம் விவகாரம் வெளியில் தெரிந்தால் அவப்பெயர் ஏற்பட்டு தேவஸ்தானம் மீது பக்தர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை பாழாகிவிடும் என்று கருதி இந்த விவகாரத்தை லோக் அதாலத்திற்கு கொண்டு சென்றது. இந்த திருட்டு தொடர்பாக திருமலை காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டது. மே 2023 திருப்பதி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ரவிக்குமாரும் அவரது குடும்பத்தினரும் வாங்கி வைத்திருந்த திருப்பதி மற்றும் சென்னையில் உள்ள பல சொத்துக்களை தேவஸ்தானத்திற்கு எழுதி பெற்றுக் கொண்டனர். பின்னர் அப்போதைய அதிகாரிகள் சமரசம் ஏற்பட்டதாக செப்டம்பர் 2023 லோக் அதாலத்தில் கூறியதால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை அடுத்து ரவிக்குமாரை அவசரமாக பணி நீக்கம் செய்தனர். இந்த விவகாரத்தில் 100 கோடி மதிப்பு தங்கம், வைரம், வெளிநாட்டு டாலர்களை ரவிக்குமார் பல கட்டங்களாக திருடிய நிலையில் அப்போதைய அதிகாரிகள் மரத்தடியில் பஞ்சாயத்து செய்வது போல் அப்போதைய அதிகாரிகள் போலீசார் செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. இதில் அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் உண்டியல் காணிக்கை திருட்டு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என தலைவர் BR நாயுடுவுக்கு கோரிக்கை விடுத்தார். ஆனால் லோக் அதாலத்தில் தீர்வு காணப்பட்ட வழக்கில் மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்றால் உயர் நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிலையில் ஆந்திர மாநில உயர்நீதிமன்றம் தற்போது இந்த வழக்கில் லோக் அதாலத் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்துள்ளது. இந்த திருட்டு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் CBCID விசாரணைக்கும் உத்தரவிட்டனர். 100 கோடி சொத்தில் 40 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மட்டுமே எழுதி வாங்கியதாகவும் மீதமுள்ள 60 கோடி சொத்துக்களை யார் அபகரித்தார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி கோரிக்கை வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.